வேலைக்கு என்ன செய்கிறது, எப்படி சாப்பிட்றது, எப்படி ட்ரெஸ் வாங்குறது, எப்படி வீடு கட்டுறது, பிள்ளைக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், நிறைய கேள்வி இருக்குதுல்ல. ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாதீங்க. கவலைப்படுங்க, ஆனால் கவலைப்படாதீங்க. அக்கறை இருக்கணும், ஆனால் அது கவலையாக புலம்பலாக மாறக்கூடாது. அக்கறை வேற, புலம்பல் வேற. அக்கறைனா ஜென்யூனாக என் பிள்ளைகளுக்காக நான் சம்பாதிக்கணும், நான் சொத்து சேர்த்து வைக்கணும், நல்ல அவங்களுக்கு வேண்டிய தரமான ஒரு கல்வி கொடுக்கணும், தரமான உணவு கொடுக்கணும், இதெல்லாம் நல்ல எதிர்பார்ப்பு. ஆனால் ஐயோ எப்படி செய்வேன், ஐயோ எப்படி நான் நடத்துவேன், ஐயோ எப்படி, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற சில பேரை நான் பார்க்க முடியுது. அன்பானதுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஆண்டவர் பைபிளில் போட்டிருக்காரு, காகங்களை கவனித்து பாருங்கள். இந்த காக்காவை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? காக்காவுக்கு யாருங்க சாப்பாடு கொடுக்கறது? காக்கா கிட்ட பணம் இருக்குதா போய் கடையில் போய் சாப்பாடு வாங்குறதுக்கு? காகத்தை ஆண்டவர் எப்படி போஷிக்கிறாரு? அதுக்கு போஷிக்கக்கூடியவர் உங்களை போஷிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். நீங்கள் காகங்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவர்கள் அல்லவா? அன்பானதுடைய பிள்ளைகளே, அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நமக்கு கடவுள் செய்யாமல் இருப்பாருங்களா? கண்டிப்பா உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செய்வாரு. உங்களுடைய வீடு கட்ட வேண்டிய அந்த திராணியை உங்களுக்கு தருவாரு. உங்க வேலையில உயர்வை தருவாரு. உங்களுக்கு சாப்பாட்டை கொடுப்பாரு. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாரு. தயவு செய்து கவலைப்படுறது நிறுத்துங்க. இன்னொன்று சொல்லட்டுமா? இந்த காக்காவை பற்றி நம்ம சின்ன வயசுல இருந்து கதை கேட்டிருக்கிறோம். இது திருட்டு காக்கா. ஆமா, ஞாபகம் இருக்குதா? பாட்டி வடை சுடும்போது ஒரு காக்கா எடுத்துகிட்டு போயிடுச்சாமே. உண்மைதான். நம்ம வீட்டில் மேலே வடாம் காய போட்டிருந்தோம்னா காக்கா சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிடும். பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசில் நாங்கள்லாம் இந்த சாப்பாடு மீஞ்சிருச்சுன்னா எங்கள் அம்மா குழச்சி அதை ஒரு வடா மாதிரி போட்டு மேலே நாங்கள் வத்தல் காய வச்சுருப்போம். காக்கா பார்த்தா ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடும். தான் மட்டும் இல்லை, மற்றதையும் கூப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருவார் தலைவர். ஆனால் அதே காக்கா கிட்ட ஆண்டவர் எலியான்ற ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட கேரி தாற்றண்டையில் உட்கார சொல்லிட்டு காகத்துக்கிட்ட ஸ்விக்கி டெலிவரி கொடுத்து அனுப்பிச்சாருங்க. இந்த திருட்டு காக்கா, மற்றவங்க வச்சதை திருடி சாப்பிட்ற காக்கா, இது எவ்வளோ பொறுப்பாக கொண்டு இந்த கேரி தாற்றண்டையில் உட்கார்ந்து எலியா தீர்க்கதரிசிக்கு தான் வாயால் உணவு கொண்டு போட்டு போச்சுங்களா? அன்பானதுடைய பிள்ளைகளை, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த 5 அறிவு இருக்கிற இந்த காகத்துக்கே இந்த மூளையை கொடுத்து அவர் ஞானமா அதை நடத்துவார்னு சொன்னா, நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கார். நான் உங்களுக்கு இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு ஒரு காக்கா வருது. அது மாதிரி உங்களுக்கும் ஆண்டவர் யாரோ ஒரு நபர் மூலமா ஒரு உதவி அனுப்ப போறார். உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் இந்த காகங்களை போஷித்தது மாதிரி உங்களையும் போஷிக்க வல்லமை உள்ளவராய் அவர் வரப்போகிறாரு. உங்க தேவைகளை சந்திக்க போறாரு. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வரப்போகிறது. இன்றைக்கு உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்தித்து மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவு உங்களை மாற்ற போறார். காக்காவுக்கு சாப்பாடு கொடுத்ததுனாலதான் அந்த ஸ்விக்கி டெலிவரி பாயா இருக்கிற காக்கா தான் சாப்பிடாம கொண்டு கொடுத்துருச்சு. உங்களுக்கும் அதே தான் கடவுள் சொல்றாரு. உங்களுக்காக ஆண்டவர் யாரையோ ஆசீர்வதித்து அவங்க கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து போறாங்க. So get ready. ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போறார். God bless you. Have a wonderful day. Amen.